எஜிபு வாஜிபாகும் தக்பீரு தஸ்ரீக்கி தஸ்ரீக்குடைய தக்பீர்கள் மர்ரத்தன் ஒரு தடவை ஜஹ்ரன் சப்தமாக பௌத குல்ல சலாத்தின் எல்லா தொழுகைக்கும் பின்னால் மின் பௌதி ஃபஜ்ரி ஃபஜ்ருக்கு பின்னால் யௌமி அரஃபா அரஃபாவுடைய நாளுடைய ஃபஜ்ருக்கு பின்னால் இலா அசரி அசர் வரை யௌமி சாலிசி அசர 13வது நாள் அசர் வரை மின் தில்ஹிஜா பிறை 13வது நாள் அசர் வரை வல் அல்ஃபுலு சிறந்தது ஐயு கபீர தக்பீர் சொல்வது சலாசன் 3 தடவை தக்பீர் சொல்வது என்ன வாஜிபாகும். என்ன சொல்ல வராங்கன்னா, அரஃபாவுடைய நாள் ஆரம்பித்த அன்னைக்கு ஃபஜ்ரிலிருந்து பிற 13 வரலும் இந்த ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இந்த ஃபஜ்ரிலிருந்து அந்த அசர் வரையிலும் அரஃபாவுடைய நாள் ஃபஜ்ரிலிருந்து இப்போ பிற 13 அசர் வரைக்கும் அது என்ன பண்ணணும், தக்பீர் சொல்லணும். தொழுது முடிச்ச பின்னாடி தக்பீரை சொல்லணும். தக்பீர் ஆகிறதா யக்கூல அவன் சொல்வதாக இருக்கும். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹ் அக்பர் லா அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம்து. இந்த தக்பீரை அந்த அரஃபாவுடைய நாள் ஃபஜ்ரிலிருந்து பிறை 13 அசர் வரை எல்லா தொழுகைக்கு பின்னாடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு தடவையாச்சும் 3 தடவை சொல்லணும், இல்லாட்டி குறைஞ்சது ஒரு தடவையாச்சும் சொல்லணும். இது வாஜிபு. கைஃபியத்து சலாத்தில் ஈதைனி 2 பெருநாள் தொழுகையுடைய முறைகள். ஈதைன் சலாத்துன தொழுகை, கைஃபியத்துன முறை. சலாத்துல் ஈதைனி ஈதுடைய தொழுகை ஆகிறது. எப்தவு அது ஆரம்பிக்கும். பி தக்பீரத்தி தஹ்ரீமி தக்பீர் தஹ்ரீமாவை கொண்டு அது ஆரம்பிக்கும். சாதாரணமாக நம்ம சொல்கிற அல்லாஹ் அக்பர் அந்த தக்பீர் தஹ்ரீமாவை கொண்டு ஆரம்பிக்கும். நிய்யத்தி சலாத்தி தொழுகையுடைய நிய்யத்துடன், சலாத்தில் ஈதுடைய தொழுகையுடைய நிய்யத்துடன், முத்தாபகத்தில் இமாமை பின்பற்றுவதுடைய நிய்யத்துடன். அப்போ இந்த இமாமை பின்பற்றி இந்த தொழுகையை தொழுகின்றேன் அப்படின்ட்டு அந்த நிய்யத்தோடு இந்த தொழுகை என்ன பண்ணும், ஆரம்பிக்கும். சும்மா பிறகு யக்ரு ஓதுவான் சனா சுபானகுல்லாஹ்மா இந்த சனாவை என்ன பண்ணுவான், ஓதுவான். சும்மா பிறகு தக்பீர் சொல்லுவான். அல் இமாமோடு தக்பீர் சொல்லுவான். சலாச தக்பீராத்தின் 3 தக்பீர்களை சொல்லுவான். ராஃபியன் உயர்த்திய நிலையில், யதஹு அவனுடைய கையை, ஹதுவ நேராக, உதினஹி அவனுடைய 2 காதுக்கு நேராக கையை உயர்த்திய நிலையில் இமாமோடு என்ன பண்ணுவான், தக்பீர் சொல்லுவான். யுர்சிலு தொங்க விடுவான். யதைஹி அவனுடைய கையை, அஸ்னா இடையில், தக்பீராத்தில் ஜவாயிதி கூடுதலான தக்பீர்களுக்கு இடையில் அவனுடைய கையை அவன் தொங்க விடுவான். சும்ம பிறகு யஸ்குத்து மௌனமாக இருப்பான். வல் இமாமு யக்ரு ஓதுவார் தவுத அவுது பில்லாஹி ஓதுவார். வல் பஸ்மலத்தை பிஸ்மில்லா ஓதுவார். சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதுவார். சூரத்தன் உஹ்ரா வேறொரு சூறாவை ஓதுவார். அப்படி ஓதும்போது இவன் என்ன பண்ணுவான், சும்மா எஸ்குத்து அவன் பிறகு என்ன வாய் மூடி இருப்பான். அவர் ஓதுவதே அவன் கேட்பான். முஸ்தபாக்கப்படும் அன் தக்கூன ஆகுவது சூரா ஆகுவது அஹ்லா அந்த அஹ்லாங்கிற சூறா ஆகுவது முஸ்தபாக்கப்படும். அப்போ அந்த ரகாயத்தில் என்ன பண்ணும், சூரத்தில் அஹ்லாவை ஓதுவது முஸ்தபாக்கப்படும். சும்மா பிறகு ருக்கு செய்வான். வெஸ்ஜிது சஜிதா செய்வான். மால் இமாமோடு. அப்போ அல்ஹம்தும் துணை சுறாவும் ஓதி முடித்த பின்னாடி அந்த இமாமோடு ருக்கும் சஜிதாவும் செய்வான். அப்போ முதல் ரக்காத்து என்ன சுறாவதுன்னு சூரத்துல் அஹ்லாவை ஓத வேண்டும். வயுசல்லி அவன் தொழுகுவான். சாயிர் சலாத்தி ஏனைய தொழுகைகளை போல, சாயிர்னா ஏனைய, மற்ற அப்படின்னு அர்த்தம். ஏனைய தொழுகைகளை போல அவன் தொழுவான். வைதா காமல் இமாம் எழுந்தால் இல ரகாயத்தி சானியத்தி
2வது ரக்காயத்துக்கு இமாம் எழுந்தால் என்சுத்து அவன் வாய் மூடி இருப்பான். ஹீனமா நேரத்தில், யக்ரவு ஓதும் நேரத்தில், ஃபாத்தியத்த அவர் ஃபாத்தியாவை ஓதும் நேரத்தில், சூரா மேலும் சூறாவை ஓதும் நேரத்தில் இவன் வாய் மூடி இருப்பான். வாய் மூடி அந்த இமாம் ஓதுவதை கேட்க வேண்டும். இஸ்தஹப்பு முஸ்தபாக்கப்படும் சூரத்து சூறாவை முஸ்தபாக்கப்படும். காசியா சூறாவை முஸ்தபாக்கப்படும். அது 2வது ரக்காயத்தில் சூரத்துல் காசியாவை ஓதுறது முஸ்தஹப். சும்ம பிறகு கப்பீர் தக்பீர் சொல்லுவான். மால் இமாமி இமாமோடு சலாச தக்பீரத்தின் 3 தக்பீர்களை தக்பீர் சொல்லுவான். கமாஃபில் ஊலா முதல் ரக்காயத்தை சொன்னதை போல 3 ரக்காயத்தை சொல்லுவதை அவன் 3 தக்பீர்களை சொல்லுவான். சும பிறகு ருக்கு செய்வான். வஸ்ஜிது சஜ்தா செய்வான். யுத்திம்மு பூர்த்தியாக்குவான். சலாத்தகு அவனுடைய தொழுகையை பூர்த்தியாக்குவான். மால் இமாமி இமாமோடு சாயிர் சலாத்தி மற்ற தொழுகை போல இமாமோடு தொழுகையை பூர்த்தியாக்குவான். சன்னு சுண்ணத்தாக்கப்படும் இமாமி இமாமுக்கு ஹுத்துபத்தானி 2 ஹுத்துபாக்கள் சுண்ணத்தாக்கப்படும். பத சலாத்தி தொழுகைக்கு பின்னால். அப்போ 2வது ரக்காயத்தில் ருக்குவுக்கு முன்னாடி 3 தக்பீர், அந்த தக்பீரை சொல்லிவிட்டு ருக்குவுக்கு போயிடணும். அதே போல் தொழுது முடித்த பின்னாடி இது ஹுத்துபா ஓதணும். வமன் ஃபாத்தத்துஹு யாருக்கு தப்பி விட்டதோ சலாத்துல் ஈதேனி ஈதுடைய தொழுகை தப்பிவிட்டது. வமன் ஒருவனுக்கு ஃபாத்த தப்பிவிட்டது ஹூடில் அமீர் மண். அப்போ யாருக்கு தப்பிவிட்டதோ சலாத்துல் ஈதேன் இதனுடைய ஈது தொழுகை இமாமோடு லா எக்லீகா அதை அவன் கலா செய்ய மாட்டான். லி அன்னஹா ஏனெனில் அந்த தொழுகை லா தசிஹு கூடாது. பிதூனி ஜமாத் அன்றி கூடாது. அப்போ தனியாக தொழக்கூடாது. அதனால் கலா கிடையாது. விட்டதை முடிஞ்சு வச்சு தொழுவேன். தத்ரிபாத் பயிற்சிகள். தக்தசுல் இஜாபா பதில்களை கண்டுபிடிப்போம். மாஹுமா ஈதானி அந்த 2 ஈதுகள் என்னென்ன? அல்லதானி எந்த 2 ஈதுனா சன்னல்லாஹுல் முஸ்லிமீன முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் சுன்னத்தாக்கினானே அந்த 2 ஈது என்னென்ன? அலாமன் ஒருவனின் மீது தஜிபு வாஜிபாகும் சலாத்துல் ஈதேன். அப்போ யாரின் மீது 2 ஈது தொழுகையும் வாஜிபாகும்? மா வக்து சலாத்து தொழுகையுடைய நேரம் என்ன? ஈதேனி 2 பெருநாள் தொழுகையுடைய நேரம் என்ன? பிம எதை கொண்டு மையீஜு வேறுபடும் சலாத்துல் ஈதேன் ஈது தொழுகை எதை கொண்டு வேறுபடும்? அன்சாயிர் சலாத்தி ஏனைய தொழுகையை விட்டும் ஈது தொழுகை எதை கொண்டு வேறுபடும்? சும்ம பிறகு தக்பீராத்தன் ஜவாயிதத்தன் சலாத்தில் ஈதேனி மாகிய சும்மா கம்முன்ல இருக்கு. கம் தக்பீரத்தின் எத்தனை தக்பீர்? ஜாயிதத்தன் கூடுதலான எத்தனை தக்பீர்கள்? சலாத்தில் ஈதேனி ஈதுடைய தொழுகையில் கூடுதலான எத்தனை தக்பீர்கள் இருக்கிறது? வமாகிய அது என்னென்ன? லா துக்குலா கலா செய்யப்படாது. சலாத்துல் ஈதேன் ஈதுடைய தொழுகை கலா செய்யப்படாது. லிமா ஏன்? நக்தசிபுல் இஜாபா பதில்களை கண்டுபிடிப்போம். சலாத்துல் ஈதேனி நக்தசிபுல் ஹுக்கும சட்டங்களை கண்டுபிடிப்போம். ஈது தொழுகையோட சட்டம் என்ன? அது வாஜிபு. சலாத்துல் ஈதேன். தக்தீமுல் ஹுத்துபத்தி ஹுத்துபாவை முற்படுத்துவது. அலா சலாத்துல் ஈதேன் 2 ஈது தொழுகையின் மீது குத்துபாவை முற்படுத்துவது மக்ரூஹ். அப்போ தொழுதுட்டு தானே குத்துபா ஓதுனா, தொழுகிறதுக்கு முன்னாடி ஓதுனா மக்ரூஹ். அவள் அக்குலு சாப்பிடுவது. கப்ல திஹாபி போவதற்கு முன்னால். இனல் முசல்லா தொழுகும் இடத்திற்கு. யவுமுல் அல்காவுடைய நாளில் அஜ்ஜு பெருநாள் தொழுகையுடைய அந்த நாளில் தொழுகு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடுவது மக்ரூஹ். தொழுதுட்டு வந்தால் சாப்பிடணும். நகுத்தாரு சஹியானதை தேர்ந்தெடுப்போம். சஹிகுல் ஹாத்திய தவறானதை சரிப்படுத்துவோம். சஹினா டிக்கு போடணும், தப்பாக இருந்தால் சரிப்படுத்தணும். சலாத்துல் ஈதேனி ஈது தொழுகையாயிருது. சுன்னத்து மக்கதாவாக இருக்கும். தப்பு. லா தசிஹு கூடாது. சலாத்துல் ஈதேனி 2 பெருநாள் தொழுகையும் கூடாது. பிதூனில் ஹுத்துபா இல்லாமல். எஜிபு வாஜிபாகும் ஐயோ அத்தி நிறைவேற்றுவது ஜக்காத்தல் ஃபித்ரி
ஃபித்ருடைய ஜக்காத்தை நிறைவேற்றுவது வாஜிபாகும். யௌமுல் ஃபித்ரி ஃபித்ருடைய நாளையில் எஜிபு வாஜிபாகும். ஐயுஅத்தி நிறைவேற்றுவது ஜக்காத்தல் ஃபித்ரி ஃபித்ருடைய ஜக்காத்தை வாஜிபான ஃபித்ருடைய ஜக்காத்தை நிறைவேற்று வாஜிபா யௌமுல் ஃபித்ரி. ஆமாம், ஃபித்ருடைய ஜக்காத்தை ஃபித்ருடைய நாள் தான் கொடுக்க வேண்டும், அது ரைட்டு தான். எஜ்ஹரு அப்போ ஃபித்ருடைய ஜக்காத்து ஈதுல் ஃபித்ரில் தான் இருக்குது, ஈதுல் அல்ஹா இல்லை, அதை அன்னைக்கு தான் கொடுக்கணும், அது ரைட்டு தான். எஜ்ஹரு பி தக்பீரி தக்பீரை சவுண்டாக சொல்லுவது ஃபில் அல்ஹாவுடைய நாளையில். யுசிர்ரு மெதுவாக சொல்லுவது பிகான் தக்பீர் ஃபித்ருடைய நாளையில். அப்போ ஈதுல் அல்ஹாவில் தக்பீரை சவுண்டாக சொல்ல வேண்டும், ஈதுல் ஃபித்ருடைய தக்பீரை சப்தம் இல்லாமல் சொல்ல வேண்டும், இது ரைட்டு தான். வமன் ஃபாத்தத்துக்கு சலாத்து ஈது யாருக்கு ஈது தொழுகை தப்பிவிட்டதோ இமாமோடு யக்லிஹா அவன் கலா செய்வான் கபில ஹுரூஜில் வக்தி நேரம் வெளியேறுவதற்கு முன்னால் கலா செய்வான், தப்பு. அப்போ இமாமோடு தொழுவணும், அதாவது ஜமாத்தோடு தொழுவணும், இல்லை அப்படின்னா அதை தொழுவது கிடையாது. நக்குத்துபுல் ஃபிக்ரா ஒரு கட்டுரை எழுதுவோம். கைஃபியத்து சலாத்து ஈதேன் 2 பெருநாள் தொழுகையுடைய முறைகள். ஓகே. வாஹிர் தவன் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.